வணக்கம். வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறேன்னா PST56U11 அந்த மதர் போர்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். இந்த போர்டோட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கீ செட்டு கொடுத்துருக்காங்க, நிறைய சென்சார் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. இது காமனாக யூஸ் பண்ணுற ரிமோட்டு. இந்த போர்டோட கொடுத்துருக்குற இந்த கீ செட்டை வச்சு தான் வேறு ரிமோட் ஏதாச்சும் பேர் பண்ணுறதுனா பண்ண முடியும். இந்த யூனிவர்சல் போர்டுக்கு இதே கீ செட்டு தான் யூஸ் பண்ணணும்ல. நம்ம வேணும்னா இப்போ ஒரு பழைய டிவிக்கு நம்ம இந்த யூனிவர்சல் போர்டை சேஞ்ச் பண்ணுறோம்னா அப்போ வந்து ஏற்கனவே பழைய டிவியில் இருந்த கீ செட்டையே மேட்ச் பண்ணிக்கலாம். என்ன ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ரிமோட்டு பேர் பண்ண முடியாது, ஒரிஜினல் கீ செட்டு போட்டால் தான் ரிமோட்டு பேர் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக எல்இடி டிவிக்கு வர ரிமோட்டு தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் T56U11 மதர் போர்டு. இது பார்த்தீங்கன்னா இதில் பவர் சப்ளை இருக்காது, 12 வோல்ட்டு கொடுத்தா ஒர்க் ஆகும். அப்புறம் இதில் வந்து பேக்லைட் டிரைவர் கிடையாது. ஆனால் இந்த போர்டு என்ன ஒரு பெனிஃபிட்னா 3.3 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேனல் வந்து 3.3 வோல்ட்டாக இருந்தாலும் ஓகே, 5 வோல்ட்டாக இருந்தாலும் ஓகே, 12 வோல்ட்டாக இருந்தாலும் ஓகே, எப்படி இருந்தாலும் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். அதனால தான் இதுக்கு யூனிவர்சல்ங்கிற நேமு இந்த போர்டுக்கு தான் சரியாக மேட்ச் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா VGA கனெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் HDMI பின் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா AV இன்புட்டு பின் ஒன்று, அப்புறம் ஆடியோ இன்புட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அவுட்புட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் USB போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, டோனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஐசி பார்த்தீங்கன்னா CD 1517 அப்படிங்கிற ஐசி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6+6 வாட்ஸு ஆடியோ ஐசி, அதாவது 6 வாட்ஸு ஸ்பீக்கர் 2 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ அவுட்புட்டுக்கு 2 இது கனெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க. இது 24.0 மெகாஹெர்ட்ஸ் கிறிஸ்டலு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலே மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க, VST56U11 கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா TSUMV56 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மெமரி இருக்குது. அது டிஃபால்ட்டாக மற்ற போர்டுங்களுக்கு தான் இருக்கிற மாதிரியே தான் மெமரி இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்து இந்தாண்ட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 2 ரெகுலேட்டர் இருக்குது பாருங்கள், 1117 இருக்குது பாருங்கள், அது 3.3 வோல்ட் ரெகுலேட்டரு. அப்புறம் சுவிட்சிங் டிரான்சிஸ்டர்லாம் இருக்குது ஒரு 2-3. அது எதுக்குன்னா சப்போஸ் இப்போ டிவி ஆன் பண்ணிங்கன்னா பேனல் ஆன் ஆகணும், அந்த மாதிரி ஆப்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனல் வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜம்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 3 பின்னு இருக்கிற மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுக்கும் 12 வோல்ட்டுக்கும் இருக்குது. டிஃபால்ட்டாக ஜம்ப்பு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டில் இருக்குது. அப்புறம் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டுக்குன்னு ஒரு ஜம்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 14 இன்ச்சு பேனலில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 3.3 வோல்ட்டாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த இடத்துல அந்த ஜம்ப் எடுத்து போட்டுக்கிட்டோம்னா ஒர்க் ஆகும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு, அதாவது நீங்கள் சப்போஸ் 12 வோல்ட்டு நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தீங்கன்னா கூட எதுவும் ஃபால்ட் ஆகாது, அந்த அளவுக்கு இருக்குது. பாருங்கள், ஒரு டயோடு வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்ளை வந்து இப்போ நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்கனாலும் ப்ளஸ் நெகட்டிவ் வந்து எதுவும் கம்ப்ளைண்ட் ஆகாது. 3 ஆம்பியர் இருந்தால் போதும் இதுக்கு. டாப்பில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு கனெக்டர் இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவருக்கு வோல்ட்டும் அப்புறம் ஆன் ஆஃபு அட்ஜஸ்ட்டு இந்த மாதிரி பாயிண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கீ செட்டுக்கு உண்டான கனெக்டரு, அது நம்ம கீபோர்டு கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா பின்னோட்டெலாம் பாட்டமில் கொடுத்துருப்பாங்க.
நீங்கள் வேறு கீ செட் ஆல்ட்ரு பண்ணுறதுனா அந்த பின் அவுட்டை பார்த்து நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்விடிஎஸ் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதோட பின் அவுட்டும் பாட்டம் சைடு கொடுத்துருப்பாங்க. அப்போ காட்டுறேன் பாருங்கள், பாட்டம் சைடு திருப்பிட்டு காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் எண்டில் சர்வீஸ் மெனு எப்படி ஓப்பன் பண்ணுறது, ரெசல்யூஷன் கோடு எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிவியில் இந்த போர்டு இன்ஸ்டால் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா டாப்பில் பாருங்கள் கிரவுண்டு 12 வோல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே கீழே பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவருக்கு உண்டான கனெக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12 வோல்ட்டு ஆனு அட்ஜஸ்ட்டு கிரவுண்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீபோர்டுக்கு உண்டான கனெக்டரில் அதோட பின் அவுட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5 வோல்ட்டு ஐஆர் கிரவுண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கடுத்து இந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா எல்இடிஎஸ் பின் அவுட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விசிசி கிரவுண்டு அப்புறம் எல்விடிஎஸ் பின் அவுட்டு எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. அப்புறம் சில பாருங்கள் ரவுண்டாக இருக்குது பாருங்கள். 3.3 வோல்ட்டு 1.5 வோல்ட்டு அந்த மாதிரிலாம் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா உங்களுக்கு போர்டு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா, எதிர்காலத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட்னா நீங்கள் வந்து அந்த சில ஷார்ட்கட்டு பாயிண்ட் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த போர்டில் சர்வீஸ் மெனு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1147 கொடுத்தீங்கன்னா சர்வீஸ் மெனு ஓப்பன் ஆயிரும். அடுத்து ரெசல்யூஷன் ஓப்பன் பண்ணோம்னா இன்புட் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு 3118x இல்லைனா 2008x. எக்ஸுங்கிறது 1லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் ஹெச்டியாக இருந்துச்சுன்னா 31181, அதே ஹெச்டியாக இருந்துச்சுன்னா 31182. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.